வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை நேரில் ஆய்வு செய்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். வணக்கங்க. இந்த எண்ணூர் நம்ம கோல் யார்டில் எதிர்பாராத விதமாக அது தானாக செல்ஃப் இக்னிஷன் சொல்லுவாங்க. இம்போர்ட்டட் கோல் ஏரியாவில் நேற்று மத்தியானம் ஒரு 3 மேலே ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகி அது ஒரு 500 மீட்டர் பரவிதுங்க. உடனடியாக எங்கள் அதிகாரிகள் கோவிந்தராவ் எம்டியாக இருக்கட்டும், இல்லையா ராஜேஸ்வரன் டைரக்டர் இருக்கட்டும், சி ரவிச்சந்திரன், முத்துகிருஷ்ணன், பால முருகேசன், சேதுராமன் எல்லாருமே டீமாக இருந்தாங்க. குறிப்பாக டிஜிபி சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம் அனுப்பி லோகநாதன் சார் அவங்களோட டீமோட இருந்தாங்க. ஒரு 11 வாகனங்களை பயன்படுத்தி எங்களுக்குள்ளேயே நேரடி கட்டுப்பாட்டில் 4 வாகனங்கள் இருக்கு. அதை கட்டுப்படுத்தி முழுமையாக இந்த தீ இரவு முழுவதும் பணியாற்றி அணைக்கப்பட்டது. தற்பொழுது இதை பாதிப்பு முதல் கட்டத்தில் பார்க்கும்பொழுது நம்மளோட ஒரு 10% ஏரியாவில் தான் இந்த தீ ஏற்பட்டது. அதுலேயும் நமக்கு பாதிப்பு டாப் லேயர் மட்டும்தான் பாதிச்சிருக்கு. இதனால நம்மளோட ப்ரொடக்ஷன் நேற்றைய தினம் கூட இந்த 3 ஸ்டேஷன்ஸில் ப்ரொடக்ஷன் நிறுத்தப்படவில்லை. தொடர்ந்து கையிருப்பு நமக்கு 28 நாள் ரெகுலர் கோல் இருக்கு. பிளெண்டட் கோலுக்கான இம்போர்ட்டட் கோல் 72 நாள் கையிருப்பில் இருக்கு. ஸோ தொடர்ந்து இதுக்கான டீட்டெயிலாக இது வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உள்ள பிரச்சனை. இது இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதற்கு எப்படி நம்ம ஃபர்தர் இதை ரெகுலர் கூலிங் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிறதுனால அதற்கு கண்காணித்து வருகிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.